இறைவனுடைய கருணையை பெற்ற அடியே கைலாயத்திற்கு சென்று அம்மையப்பர் ஆட்சியை காண எறும்பு இமயமலைக்கு ஏற்படுகின்ற ஆசையை போல 80 வயது கடந்த பிறகும் கூட எனக்கு இந்த இறைவனுடைய கைலாய காட்சியை காண வேண்டும் என்ற ஆசை என்றும் நீடித்தது. எப்படியாவது இறைவனை காண வேண்டும் என்று என்னுடைய நிலை தடுமாறுகிறது. கைகளும் என்னை தேய்த்து தேய்த்து மறுத்து விடுகின்றன. கண்களும் கண்ணீர் மல்கின்றது. கண்ணீர் மல்கி மல்கி கண்ணீரும் கண்களால் சூழ்ந்து கொண்டு பார்வை மங்கிற்று. செவிகளோ எனக்கு எதை சொன்னாலும் யார் எதை சொன்னாலும் என் செவிகளிலே விடாத வண்ணம் அனுபவித்து. ஆனால் அடியனுடைய ஆசை மட்டும் அடங்கவே இல்லை. எப்படியாவது அம்மையப்பர் கைலாய காட்சியை காண வேண்டும் என்று என்னுடைய உறுப்புகள் எல்லாம் மறுத்தன. கண்கள் எல்லாம் கண்ணீராய் வடித்தது. ரத்தமாக சேதம் என்னுடைய தேகத்திலே முழுவதுமாக ரத்தம் சிந்துகிறது. மேற்கொண்டு ஒரு அடி எடுக்க முடியாமல் தவழ்கிறேன், துவழ்கிறேன், துவண்டு துவண்டு ஊர்ந்து 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 அந்த கைலாயத்தில் சென்று அம்மையப்பர் காட்சியை வழிபட நினைக்கின்றேன். ஒரு கட்டத்திலே மிகுந்து மிகுந்து சோர்ந்து போய் அடியேன் வந்தேன். சோர்ந்து போய் என்னால் ஒரு அடி வைக்க முடியாத அந்த சூழ்நிலையை இறைவனிடம் கேட்டு மன்றாடி நமசிவாய மந்திரத்தை நாவினால் சொல்ல முடியாமல் ஆன்மினால் ஆன்மாவை கொண்டு நமசிவாய மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தேன். சொல்ல ஆரம்பித்த பொழுது அந்தனர் உருவிலே ஒருவன் எனக்கு தோன்றினான். அந்தனர் உருவிலே தோன்றி, பெரியவரே, இக்கணம் உன்னுடைய உறுப்புகள் எல்லாம் செயலற்று போய்விட்டது, எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அடியேனோ கைலாயம் சென்று சிவத்தையும் அம்மாவையும் தரிசிப்பதற்காக காட்சியை காண தரிசிக்கிறேன் என்று அவர் ஏளனமாக என்னை பார்த்து சிரித்தார். உன்னுடைய உறுப்புகள் எல்லாம் அழிந்து ஒழிந்து விட்டது, தேய்ந்து ஓய்ந்து விட்டது, எங்கே பார்த்தாலும் ரத்தமாக சிந்துகிறது, உதிரம் கொட்டுகிறது, உனக்கு பார்வை மங்கிவிட்டது, சொன்ன சொல்லும் கேட்காமல் செடிகள் மறக்கிறது, கால்கள் நடக்க முடியாமல் துவண்டு போய்விட்டன, உருண்டு போய் பார்க்க முடியாத நிலையில் உன் தேகம் ஏதேனும் வேலை இருந்தால் சென்று பார் என்று சொல்ல முடியாத தருணத்தில் கூட நான் தழுவு 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 அந்த சொல்லை நான் சொன்னேன். அவர் என்னிடமிருந்து விடை பெற்ற அவர் அங்கே அம்மா சிவபெருமான் அங்கே அசிரித வாக்காக தோன்றி, நாவுக்கரசரே, நாவுக்கரசரே, இந்த குளத்திலே நீ விழுந்து திருவையாறிலே எழு, உனக்கு அம்மையப்பர் தோளத்தோடு காட்சி தருவேன் என்று சொன்னார். நான் தவழ்ந்து உருண்டு அந்த குளத்திலே விழுந்தேன். குளத்திலே விழுந்து மொழிகி நான் எழுந்த பொழுது, நாவுக்கரசரே, நாவுக்கரசரே, அம்மையப்பருடைய காட்சி நாவுக்கரசர் கண்முன்னே